வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து வெடி விபத்தில் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, 100 பேர் படுகாயம். இன்னும் 10% தான் மீதமுள்ளது, பெரும் நம்பிக்கையில் உக்ரைன் ஜனாதிபதி. அமெரிக்கா நியூயார்க் நகர மேயராக மம்தானி பதவியேற்பு. புடினின் இல்லத்தை உக்ரைன் தாக்கவில்லை, அமெரிக்கா. ரசிகர்களின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கதிகலங்க வைத்த உக்ரைன். புத்தாண்டு தினத்தில் சோகம், பற்றி எரிந்த வரலாற்று புகழ்பெற்ற தேவாலயம். மது அருந்திவிட்டு பணிக்கு வந்த ஏர் இந்திய விமானி கனடா விமான நிலையத்தில் கைது. 2026 7 புதிய நாடுகளுக்கு ட்ரம்பின் தடை அமுல். இனி விரிவான செய்திகள். கனடாவின் வான்கூவர் விமான நிலையத்தில் மது அருந்திய நிலையில் பணிக்கு வந்ததாக ஏர் இந்திய விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனால் டெல்லி வர வேண்டிய ஏர் இந்திய விமானம் பல மணி நேரம் தாமதமாகி இருக்கிறது. வான்கூவரிலிருந்து டெல்லிக்கு புறப்பட வேண்டியிருந்த ஏர் இந்திய விமானத்தின் விமானி விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக நடத்தப்பட்ட சோதனையில் மது அருந்தி இருந்தது தெரிய வந்திருக்கின்றது. விமானியின் உடலில் மதுவின் வாசனை வீசுவதை கவனித்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை உடனடியாக கைது செய்திருக்கின்றனர். கனடா சட்டப்படி விமானிகள் மது அருந்திவிட்டு பணியில் ஈடுபடுவது கடுமையான குற்றமாகும். விமானி கைது செய்யப்பட்டதால் பயணிகள் அனைவரும் விமான நிலையத்திலேயே காத்திருக்க நேரிட்டிருக்கிறது. மாற்று விமானி ஏற்பாடு செய்யப்படும் வரை விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து ஏர் இந்திய நிறுவனம் விசாரணை நடத்தி வருகிறது. பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய அந்த விமானி மீது துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சுமார் 40 பேர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கிரான்ஸ் மொண்டானாவில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏற்பட்ட தீக்காயங்களின் தீவிரம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் இடமான குறித்த பகுதியில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் 100 பேர் காயமடைந்ததாகவும் பல நாட்டினரும் பலியானதாக நம்பப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சுவிஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆரம்பத்தில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டாலும் பின்னர் சட்டத்தரணிகள் இந்த சம்பவம் ஒரு தாக்குதலுக்கான அறிகுறி எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இல்லங்களில் ஒன்றை உக்ரைன் தாக்கவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வடமேற்கு நோக்ரோட் பகுதியில் ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் வால்டாய் காணப்படுகிறது. இதன் மீது ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கள் காலை வரை உக்ரைன் பாரியளவிலான ட்ரோன் நடவடிக்கையை நடத்தியதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. ஆனால் புடினின் இல்லத்தின் மீது எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்று CIA மதிப்பிட்டதாக பெயர் குறிப்பிடப்படாத அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அவரது கூற்றுப்படி உக்ரைனிய படைகள் வால்டாய்க்கு வெகு தொலைவில் உள்ள நோவ்கோரோட் பிராந்தியத்தில் ஒரு இராணுவ வசதியை தாக்க முயற்சி செய்திருக்கின்றன. இது குறித்து கருத்து தெரிவிக்க CIA மறுத்துவிட்டதாகவும் வெள்ளை மாளிகையில் இருந்து உடனடி பதில் எதுவும் இல்லை என்றும் WSA குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவை போல் உக்ரைனும் ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 7 புதிய நாடுகளுக்கு பயண தடை விதித்திருக்கிறது. 2026 அமுலுக்கு வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த நோக்கம் கொண்ட வெளிநாட்டினரை தடை செய்வதாக கடந்த டிசம்பர் மாத தொடக்கத்தில் வெள்ளை மாளிகை குறிப்பிட்டிருந்தது. இந்த நடவடிக்கையின் மூலம் தங்கள் குடியுரிமையின் காரணமாக மட்டுமே அமெரிக்காவிற்கு வருவதில் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய 7 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கான பயண தடை 2026 தொடங்கும் போது நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் புர்கினா பாசோ, லாவோஸ், மாலி, நைஜர், சியரா லியோன், தெற்கு சூடான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகள் மற்றும் குடியேறாதவர்கள் அனைவருக்கும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என்று கூறப்படுகிறது.
ரஷ்யாவில் இன்றைய புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கெர்சான் பிராந்தியத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் கூடியிருந்தனர். அப்போது உக்ரைன் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் 50 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக கெர்சான் பகுதி ஆளுநர் விளாடிமிர் சால்டோ தெரிவிக்கையில், புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நமது எதிரிகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கருங்கடல் அருகேயுள்ள கோர்லி பகுதியில் இருந்த ஹோட்டல் மற்றும் விடுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இந்த தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்துள்ளதும் 50 பேர் காயமடைந்துள்ளதும் தெரிய வந்திருக்கின்றது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு உக்ரைன் அனுப்பிய 168 ட்ரோன்களை தாக்கி அழித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயராக ஜொஹ்ரான் மம்தானி இன்று காலை முறைப்படி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அந்த நாட்டின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டிய சில நேரத்தில் அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது மம்தானியின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். 34 வயதில் நியூயார்க் நகர மேயராக பொறுப்பேற்ற முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசியாவைச் சேர்ந்தவர் என்ற பெருமையையும் அவர் பெறுகின்றார். அவருக்கு மாகாண வழக்கறிஞரான அட்டார்னி ஜெனரல் லெட்சியா ஜேம்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். மம்தானியின் தாயார் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இயக்குனர் என்பதுடன் நகரின் சில பகுதிகளில் இலவச பஸ்களை கொண்டு வந்த பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காணப்படுகின்றார். அவரை போன்று மம்தானியும் இலவச பஸ்களை நகரங்களுக்கு கொண்டு வருவார் மற்றும் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவார் என மக்கள்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நெதர்லாந்தின் தலைநகரான ஆம்ஸ்டாமில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்டனெல்கர் தேவாலயத்தின் கோபுர பகுதி இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. புத்தாண்டு தினமான இன்று எதிர்பாராத விதமாக தேவாலயத்தின் மேல் பகுதியில் தீப்பற்றி எரியத் தொடங்கியிருக்கின்றது. சிறிது நேரத்திலேயே தீ மலமளவென கோபுரத்தின் உச்சி வரை பரவியிருக்கிறது. தேவாலயத்தின் மேலிருந்து கரும்புகை வெளியேறுவதையும் தீப்புழம்புகள் கோபுரத்தை சூழ்ந்திருப்பதையும் கண்ட அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். தகவல் அறிந்தவுடன் ஆம்ஸ்டர்டாம் தீயணைப்பு படையினர் ஏராளமான வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர். தேவாலயத்தின் கோபுரம் உயரமாக இருப்பதாலும் அந்த பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடம் என்பதாலும் தீயை அணைப்பதில் கடும் சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தினால் தேவாலயத்தின் பழமையான கோபுர பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் குறித்த விவரங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட போது தேவாலயத்தினுள் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக தெரிகின்றது. தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் ஏதேனும் கோபுரத்தின் மீது விழுந்ததா அல்லது மின்கசிவு காரணமா என்பது குறித்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையேயான 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி அமைதி ஒப்பந்தம் 90% தயாராகிவிட்டது, 10% மீதம் உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு உக்ரைன் 10% தொலைவில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 20 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் அமெரிக்க குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மேலும் ரஷ்ய ஜனாதிபதி புதின், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆகியோருடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனாலும் அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறியதாவது, அமைதி ஒப்பந்தம் 90% தயாராகிவிட்டது, 10% மீதம் உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு உக்ரைன் 10% தொலைவில் காணப்படுகின்றது. அந்த 10% தான் அமைதியின் தலைவிதியையும் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் தலைவிதியையும் தீர்மானிக்கும். போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் விரும்பினாலும் எதிர்கால ஆக்கிரமிப்பை தடுக்க எந்த ஒரு தீர்வும் வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும்.
உக்ரைனின் நீண்டகால பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடிய அல்லது ரஷ்யாவை தூண்டிவிடக்கூடிய சலுகைகள் மூலம் அமைதி ஒப்பந்தம் ஏற்படக்கூடாது. நாங்கள் சரணடைய தயாராக இருக்கிறோம் என்று யாராவது நினைத்தால் அது தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.